ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பைப்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னப்பா பார்க்க போறாங்க? என்ன பார்க்க போறாங்களா? எனக்கே தெரியாது. அள்ளி அப்படியே வந்த உடனே அள்ளி தூக்கி கார்ல உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டு தவ புதல்வனை பார்த்து கிளம்புடா அப்படின்ச்சு. இல்ல, இவங்க ரெண்டு பேத்துக்கு இன்னும் கிறிஸ்துமஸ்க்கே ட்ரெஸ் எடுக்கல. அதனால சரி நம்ம ஒரு வேலையா வந்து நம்ம கேளம்பாக்கம் ரோடு போயிட்டு இருக்கோம். என்னடா பண்ற? கேளம்பாக்கம் மாம்பாக்கம் சைடு நம்ம போறோம். அதுவும் இல்லாம நம்ம வீடு வேற ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொல்லி இருந்தாலுமே நாங்க டேட் பிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்குதான் வந்து கிரௌ பிரசம் வைக்க போறோம்னு சொல்லிட்டு டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்காண்டான வேலைகள் எல்லாம் கொஞ்சம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு நம்ம அங்க போயிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நிறைய வேலைகள் அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மௌலி பையன் சும்மா இருக்காம அவன் கண்ண மெட்ராஸை வர வச்சது இல்லாம இப்ப என் கண்ணு இந்த கண்ணு ஒட்டுது, பிச்சுக்கு பிச்சுக்குங்குது. ஆமா, ஒட்டுவார் ஒட்டி, மெட்ராஸை ஒட்டுவார் ஒட்டி. அதுக்குதான் வந்து நான் கண்ணாடி போடுறான். வீட்டுல அவ்வளவு கிளாஸ் இருக்குது, இப்ப எனக்கு இருக்குது, போடுன்னா போடாம நிறைய இடத்துல மெட்ராஸை பரவிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து நிறைய இன்ஃபெக்ஷன் எல்லாம் பரவிட்டு இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஹாட் வாட்டர் குடிங்க, சேஃபா இருங்க. இருந்தாலும் இந்த தடவை வேற நிறைய இன்ஃபெக்ஷன், வேற என்னென்னமோ மாதிரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வருது. அப்புறம் கொரோனா வேற திருப்பி வருதுன்றாங்க. இந்த சபரிமலை போயிட்டு வந்த கோஸ்டிங்கள் எல்லாம் வந்து கொரோனான்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியல, உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் இருந்தாலும் எங்க போனாலும் யார் எங்க போனாலும் கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கோங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், சேஃப்டி கொடுங்க. ஓகே, நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, முதல்ல போயிட்டு மோனாவை பிக்கப் பண்ணுவோம். நாங்க 3 பேர் இருக்கோம், ஒரு ஆள் காணோம். நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் போய் மோனாவை பிக்கப் பண்ணிட்டு சாப்பிட்டு, நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பர்சனல் ஒர்க். அதை முடிச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் எங்க போறது நம்ம டிசைட் பண்ண போறோம். இப்ப மோனாவை பிக்கப் பண்ணுவோம். மோனாவை நம்ம காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டோம். மௌலி கண்ணை காட்டு, எல்லாருக்கும் வரட்டும். இல்லடா தெரியலடா, சரியா இல்ல. இப்ப இந்த கலர்ல இருந்துச்சு, காலையில ரெண்டு கலர் இருந்தது, இப்போ சரியா போச்சு. ரொம்ப நாள் பாச்சுடா உன்னை பார்த்தா உன் வீடியோல. ஏதாவது சொல்ல விரும்புறியா? ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கா? ஓகே, இன்னைக்கு எதுக்கு வந்திருக்க? உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், அதனால வந்திருக்க. கரெக்டா? கிறிஸ்மஸ்க்கு மாட்டேன், இருந்தாலும் வரேன். இப்ப என்ன சாப்பிட்ற? நாங்க எப்ப பார்த்தாலும் நிறைய வாங்கி சாப்பிடுவோம், நீ இருக்க மாட்டேன். இன்னைக்கு நீ வந்திருக்க. கார்லிக் சிக்கன் சுக்கா. சரி, நீங்க பார்த்து ஆர்டர் பண்ணு. சிக்கன் சுக்கா சொல்லு. இது சிஸ்லர் ப்ரௌனி வாங்கலாமாடா? என்னடா இப்படி சொல்லிட்ட? சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில வந்து பார்த்தா இப்படி மழை பெஞ்சின்னு இருக்கு. மழை இங்க குரோம்பேட்ல பாவம். இன்னுமே வந்து ஆமாப்பா, புயல் 18ஆம் தேதி ஏதோ புயல் இருக்குன்றாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா சென்னை வந்து நோக்கி வருதா? சென்னை மிதக்க வைக்க போகுது. நான் பார்த்தேன் பாது. ஆனா நல்ல சேனல் தான். இப்ப ஒண்ணு புதிய தலைமுறையா இருக்கணும், இல்ல தந்தியா இருக்கணும், பாலிமர் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு நியூஸ் சொல்றாங்கன்னா அது எந்த சேனலு, உண்மையா பொய்யான்னு நீ பாக்க மாட்டியா? ஆனா உண்மைதான். ஆனா அந்த இவருக்கு நின்னுட்டு இருந்தாரு. யாரு? அந்த நம்ம வானிலை இது போடுவார்ல, அந்த தந்தி சேனலா தான் இருக்கும். ரெட் தீம்ல வந்திருந்தது, தந்தி சேனலா தான் இருக்கும். ஆனா சத்தியம் இல்ல, சத்தியம்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். 16, 17 2 நாள் மழை, பெரிய மழை இருக்கும் அப்படின்னாங்க. இப்பதான் 18 வந்து 16, 17 முதல்ல நான் சொன்னேன். 16, 17 மழை இருக்குன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு. ஒண்ணு அப்படியெல்லாம் மழையே வராது நீ சொன்ன. ஆமா, திருப்பி 18ஆம் தேதி புயல் இருக்குன்னு நான் சொன்னேன். அதனால இன்ன வரைக்கும் கிளியர் ஆகாம நிறைய ஏரியாக்கள் இருக்கு. பாவம், திருப்பி அவங்க மழை வந்தா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல பாவம். ஐயோ, மழை எல்லாம் வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம ஏரியா பக்கம் வந்தோம். மழையில என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு எல்லாம் விசாரிச்சோம். ஒண்ணுமே இல்ல, ஒரு பொட்டு தண்ணி இல்ல. நாங்க நம்ம ஏரியால, நம்ம பிளாட்ல அங்கெல்லாம் ஒரு பொட்டு தண்ணி இல்லையா. மெயின் ரோட்ல மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னா தண்ணி இருந்தது, மழை தண்ணி இல்ல. அங்க ஏரி வந்து உடைச்சு விட்டாங்களாமா, ஊருக்குள்ள போறக்கூடாது தண்ணின்ட்டு. அதனால வந்து இங்க மெயின் ரோட்ல எல்லாம் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருந்ததாமா. மத்தபடி எந்த ஏரியாலயும் ஒண்ணுமே கிடையாது. மழை நின்னதையும் அந்த தண்ணியும் வடிஞ்சிருச்சுல, நிக்கல ரன்னிங் தான் எல்லாமே. எவ்ரிதிங் ரன்னிங், அப்படியே போயிட்டே இருக்குதாமா. சோ அப்படியே நம்ம ஏரியா பக்கம் பார்க்கலாம் தான், நம்ம ஏரியா பக்கம் தான் வந்தோம். என்னென்னலாம் புதுசா வந்திருக்குது, டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம். ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாம் வந்திருக்குது பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே. ரைட்டு அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். சாப்பிட்டு அப்படியே நம்ம மாலுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டீ, 2 ஜூஸ்,
ஒரு காஃபி ஒரு டீ 2 ஜூஸ் குடிச்சதுக்கு 255 ரூபா பில் வந்துருக்குது. இதுவும் ரோட்ல நின்று தான் குடிச்சேன். கிருஷ்ணா பவனோட இது. ஆனால் கிருஷ்ணா பவன் உள்ள போல இல்ல, வெளியில வந்து வித்துந்தாங்க. நம்பி போனேன். கிருஷ்ணா பவன் ரேட் போட்டாங்க. சரி வாட் டு டு, இது தெரிஞ்சிருந்தா முதல்ல உள்ள போய் ஏசியில் உட்காந்து குடிச்சிட்டு வந்துருக்கலாம். சரி ஓகே, எங்க போனாலும் விலைவாசி இப்படிதான். ஆனால் எங்க போனாலும் இந்த கருப்பட்டி அல்வா கடை, கருப்பட்டி கடை அல்வா நிறையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மால்ல அடுத்தது மீட் பண்ணுவோம். என்ன மோளு சொன்னா மாண்டா? ஹலோ ஜாலியா போட்டு என்னப்பா வர வர மூஞ்சி உங்க அப்பா மாதிரியே மாறிடுச்சு. அந்த முடி முன்னாடி எல்லாம். எங்க அப்பாவுக்கு நான் ஓட்டுறேன். எங்க அப்பா அந்த 70 வயசுல அழகா தான் பாருந்தாரு. நீ மொபைல் தானே வைக்கிற, அங்க இது பார்த்துட்டு இங்க எடுத்துன்னு வந்து என் பேக்கெட்ல மொபைல் வச்சுன்னா என்ன நினைப்பாங்க? ஆல்ரெடி ஒயிட்டாக தெரியுது. அதெல்லாம் உடச்சிடு போட்டு இல்லை. யானை கையில் குத்துட்டியா? யானை கையில் மாட்டின கரும்பு மாதிரி தான் அது. பா உன் கையே சொரியாயிடும்பா இதெல்லாம் போட்டின்னா. बेबीमा चप्पल से मारो, चप्पल से मारो. चप्पल से मारो ना, चप्पल अड़पना नहीं. चप्पल से मारो. चप्पल से मारो ना, நீ என்ன चप्पल அடிப்பேன்ற. ஓ இந்த தெரிதா உனக்கு? நான் செருப்பை பார்க்க சொல்றேன்னு நினைச்சு நீ ஓடியாந்தியோ அப்படின்னு நினைச்சேன். நான் பார்த்தேன், அந்த செட் ஆகுது பிளாக் ஒன்று பார்த்தேன். வெயிட் பண்ணு, இதுக்கு டாப் எடுத்துட்டு வரேன். ஆமா நான் அதான் ரொம்ப நேரமா ஏன் இங்கே பார்ப்பா, நீ எதுக்கு மேலே சொல்லாமலாம் ஓடியாந்த? இது நான் சொல்கிறேன். ஆ இது நான் சொல்கிறேன். இது வந்து நல்லா இருக்கு. டீசெண்டாக இருக்கா? டீசெண்டாக இருக்கா? இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருந்து பழைய துணியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நீ போட்டுன்னு சுற்றி இருந்த உங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது. நல்லா இருக்கு, மெட்டீரியல் நல்லா இருக்கு. அதனால இது உனக்கு பிடிக்கும் தான். ஒன்றும் தெரியல, நார்மலாக தெரியுது அவள் தான். சூப்பர்னு சொல்கிறதுக்கெலாம் இதில் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. சரி போ. இந்த பொண்ணை முதல்ல காட்டு. பாருங்க இந்த அநியாயத்தை. பொண்ணுக்கு நான் மட்டும் எப்படி தொலாவி எடுத்து தராரு, எனக்கு நான் மட்டும் எப்படி பண்றேன்? அது என்ன கொடுத்தாலும் அவங்க கம்முன்னு எடுத்துன்னு வந்துருங்க. எனக்கு பிடிச்ச வேற ஏதாவது பிடிச்ச இருந்தாலும் இதாக எடுக்கணும்னு தான் வச்சு நீங்க அப்படி கிடையாது, தண்ணி பிடிக்க எனக்கு அப்படி கிடையாது. நான் எடுத்துறது நல்லா இருக்கும், டேடி எடுக்கிறது நல்லா இருக்கும், சரியா? அதனால நீ எடுத்துன்னு வந்துருவ. ஆனா தேடி எடுப்பான். ஆனா அப்படி எனக்கு மட்டும் தேட மாட்டாங்க. உனக்கு தேட மாட்டேன்னு இல்லப்பா, நீ எடுத்து இல்ல நீ எடுத்து கையில வச்சிருக்கிறத நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். நீ உங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது இதே ட்ரெஸ்ஸை அழுக்கு பண்ணி அப்படியே பழைய துணியா கந்த துணியா இருக்கும்போது நீ போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் இப்போ புதுசா எடுத்திருக்கப்பான்னு நான் கிளியரா சொன்னேன்னா, நீ எடுத்தது எதுவுமே எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு தெரியல. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்பா. நீ எப்படி தெரியுமா பாருகிற? இதை பாருப்பா, உன்னோட உன் தலை வந்து பாத்தீங்கன்னா இல்ல தலை வந்து பூசணிக்கா. அப்படிலாம் இல்ல, எனக்கு வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் செட் ஆகாது. இவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ் மட்டும் தான் செட் ஆகுது. சாரி கட்டினா கேவலமா இருப்பா, நல்லா இருக்காது. நான் பாடி போட்டு நான் சாரி கட்டினாலும் காமெடியா தான் இருப்பேன். ஆனால் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு எனக்கு அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. சாரி கட்டினா நல்லா தான் இருக்கும். ஆமா நீங்க சாரி கட்டினாங்க அதான் சொல்றேன். உங்களுக்கு ஹோப்லி பேஸ் வாங்க, சாரி செக்ஷன் போங்க. நீங்க நோ நல்லா இருக்கு, கேவலமா நல்லா இருக்கு. ஆனா வந்து எப்பயுமே தியான கிளாஸுக்கு போற தியான கிளாஸுக்கு போற மிஸ்ஸுங்க. ஆனா உனக்கு இன்னொரு கான்செப்ட் தெரியுமா?
ஆளாளப்பட்ட தமனாவே இந்த மாதிரி தான் போட்டு வரும். தமனா ஒல்லியா இருக்கிறதுனால சூப்பரா இருக்குது. நீ வந்து பா உனக்கும் மற்றவங்க மற்றபடி எனக்கு எல்லாமே செட் ஆகும். ஏன் நான் செருப்பு மட்டும் எடுக்கிறேன், உங்களை எடுக்கிறேன். பிளாக் பிளாக் பத்தியா இது 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 நல்லா இருக்கா? என்ன இது? ஆனால் ஒன்றும் தெரியல, ஒரு மாதிரி ஜிகின்னு தெரியுது. அவள் தானே தவிர்த்து அது டிசைன்லாம் தெரியல. சுமாரா இருக்க மாதிரி தானே இருக்கு. பெருசா தெரியல. பெருசா வேற கலர் இருக்கு. எது உன் காலுக்கு அது சுமாரா தெரியுது. கொஞ்சம் சத்தமா பேசுடா. ஸ்லோவா பேசுனீங்கன்னா யாருக்கு கேட்கும்? சொல்லு உன்னோட ஒப்பீனியன். நான் எதுக்கு இப்படி கொதிக்கிறேன் நீ சொல்லு, என்ன விஷயம்? உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு? ஃபோனு எதுக்கு அது? அது ஷூன்னு எனக்கு தெரியும். நைக்கா கால் ஒரு கோணக்கால். உனக்குலாம் புத்தர் செருப்பு தான்ப்பா கரெக்டு. பா இப்படி தான் ஒன்று வாங்குனீங்க லைஃப் ஸ்டைலில். அந்த ஞாபகம் இருக்கா? ஜிகின்னு எங்கே இப்போ பாப்பா நேற்று காலேஜுக்கெலாம் அதான் போட்டு போச்சு. எங்கே நல்லா இருந்தது? பா நான் சொல்கிறத கேளு. இதை பாரு, உனக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர். நீல பாப்பா இது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு, கெத்தாக இருக்குது பாரு. நம்ம இதில் பிக் பாஸில் இவங்க கூட போட்டு வந்தாங்க. இப்போ அது காலுக்கு நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இது 27 நான் மத்ததெல்லாம் எடுத்து 1005. வேஸ்ட், டிஸ்குவாலிஃபை. அது டிஸ்குவாலிஃபை பண்றது. சூ காசுக்கு ஒரு 5 வாங்கிடலாம். ஆனா நல்லா இருக்கு. லைக் தட் வரேன் வெயிட் பண்ணு. see this கால்ல இருக்கதே தெரியல. என்ன டிசைன் இருக்குனே தெரியல. ஒண்ணுமே தெரியல. நான் ஷூ போட்டு வரேன். அழுக்காயிடும் ஃபுல்லா. இதுதான்டா இது நல்லா இருக்கு பாரு, இவ்வளோ கெத்தாக இருக்குது. ஆனால் சாரிக்கு இதுக்கு எதுக்கு வேணால் போடலாம். என்ன ஒன்று அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணோம். ரெகுலராக யூஸ் பண்ணால் அந்த இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் பட்டு அசிங்கமாயிடும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நான் இது போடுறேன்ல, நம்ம இது போடுறோம்ல, இது மேக்ஸி மாதிரி போடும்போது இது போட்டுக்கலாம்ல. செட் ஆகாது. மேக்ஸிக்கெல்லாம் செட் ஆகாது இது. அப்புறம் எதுக்கு ஜி அந்த உனக்கு என்னப்பா இப்போ ஆங்கிலோ இண்டியன் போடுற மாதிரி சூஸ் பண்ணிடுங்க. நல்லா இல்லையா? ட்ரெஸ்ஸுக்கு எந்த ட்ரெஸ் போட முடியும்? எதுக்கு வேணா போட்டுக்கலாம். நல்லாவே இல்லை. இதா அது என்ன காஸ்ட் பாப்பா நீ போட்டிருக்கிறது? 1999 இல்லை வெறும் 1000? இது என்ன ட்ரெஸ்ஸுக்கு போட முடியும் சொல்லுங்க. அப்புறம் ஒயிட் எடுத்துக்கு வா. ஒயிட் எடுத்துக்கு வா. எவ்வளோ அது? 1990 நம்பர். 1900 ரூபா. 2000 ரூபாப்பா. அது ஒர்த்தே கிடையாது. நல்லா தான் இருக்கும். பா அப்படி திரும்ப. இது சூப்பரா இருக்கு. இது ஏலி நல்லா இருக்கு. ஆனா இது மேலே தூக்கணும். சரி ஓகே அடிச்சுக்கலாம். அடுத்த சைஸ் தான் இல்லை. கிறகம் அது இல்லை. $7,500 I think so.
ஃப்ரெண்ட்ஸ் சுப்பிரமணி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம சுப்பிரமணி தட்டி பார்ப்போமா? சுப்பிரமணி ஐஸ்லாண்ட் இது ஐஸ் ஏஜ் படம் பார்த்துருக்கியா? ஆக்சுவலி பென் குயின் தான் ஜாஸ்தி சுத்தம். அந்த யானை, இந்த கங்காரு, ஒரு டைகர், ஒரு ஸ்கூலில் வரும் அந்த கதை ஃபுல்லாக. ஐஸ் ஏஜில் ஒரு ஸ்கூலில் வரும் தானே, சின்னதாக கதையில் வரும் காமெடி பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் லேட் ஆனதுனால இருடா என் மத்த நைன்ட்டு எங்கள் வீட்டு திறந்த வை ரப்பர் வை, தோல் வை இல்லை ரப்பர் வை. அது என்னாச்சு அப்படின்னா லேட் ஆயிடுச்சா சாப்பிட்றதுக்கு என்னன்னு தெரியல. இல்லை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். என்ன ஒரு அதிசயம், நீங்களா அதுன்னு கேட்கலாம். இல்லை கடையில் வாங்கிட்டு வந்தா சாப்பிட்டோம், சமைச்செல்லாம் சாப்பிடல. என்னாச்சு தெரியல, திடீர்னு எனக்கு வந்து வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு தலை சுத்துது, திடீர்னு என்னமோ பண்ணிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ரிலாக்ஸ் ஆகி. திருப்பி வந்து நான் வீட்டில் வந்து அந்த என்ன மாத்திரை, தலையில நீர் கோத்துற மாத்திரை போட்டோன்னு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. அந்த வாந்தி வரதெல்லாம் கொஞ்சம் அடங்குச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோ முடிக்கிறேன். நம்ம ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. நீங்களும் எல்லா இடத்துலயுமே ஆஃபர்ஸ் இருக்கு. ஈவன் ஒரு ஸ்லிப்பர் வாங்கினா கூட 10%, 20%, 30% நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆரிலாவா அது என்னமோ ஆரிலியா பீபா என்னென்னமோ எல்லா கடையிலயுமே நம்ம இது எடுத்தோம்னா மேக்ஸ்ல 100 ரூபாயில இருந்து இருக்கு. ஆனா நாங்க மேக்ஸ்குள்ள உப்பு கடைசி வரைக்கும் போய் பார்க்கவே இல்லை. பட் ஆனா நிறைய சோச்ல வந்து ரெட் அலர்ட், ரெட் டாட் சேல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லைஃப் ஸ்டைல்ல வந்து 50%, ட்ரெண்ட்ஸ்ல 50%, பேந்த்லூம்ல 30 to 70% வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. மறக்காம வேணுங்கிறவங்க வேணும். இப்ப வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கலுக்கெல்லாம் வந்து ஷாப் பண்றீங்க அப்படின்னா போய் நீங்க ஒரு 7000 ட்ரெஸ் நான் பார்த்தேன். ஆனா என் சைஸ் இல்ல, பட் இருந்தது சைஸ். இனி ஒன்று 7500 ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அதெல்லாம் வந்து 50% ஆஃபர். ஒரு 3000 அந்த மாதிரிலாம் இருந்தது. நல்லா இருந்தது பீபால. வேணுங்கிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றீங்கக்கா அப்புறம் எப்படி நாங்க போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டைம்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்ல நல்ல ஆஃபர்ல கிடைக்குது. மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னன்னு கேட்பீங்க, எங்கெங்கன்ட்டு எல்லா ஸ்டோர்லயும் ஒரே ஆஃபர் தான் போட்டிருப்பாங்க. அதனால உங்க நியர்பை எந்த ஸ்டோர் இருக்கோ நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, பாய்.